சொல்லுங்க. வக்ராசுரன் ஒரு அசுரன். இந்த அசுரனை இங்கே பெருமாள் வதம் பண்ணுற இடம் இந்த ஸ்தலத்தில். இந்த அசுரனோட தங்கையை காளி சம்ஹாரம் பண்ணுறா. எல்லா பெருமாளுக்கும் சக்கரம் நேராக இருக்கணும். இங்கே பிரயோக சக்கரம். இந்த பிரயோக சக்கரத்தாலே இந்த அசுரனை வதம் பண்ணிட்டு மேற்கு பார்க்குற பெருமாள் இங்கே. தாயார் சன்னதி கிடையாது இங்கே பெருமாளுக்கு. எல்லா சன்னதி கிழக்கு முகமாக இருப்பார். இங்கே மேற்கு பார்க்குறவர் இங்கே. எல்லாம் எப்படிப்பட்ட தோஷ பரிகாரத்துக்கு இந்த ஸ்தலத்துக்கு போகிற நிவர்த்தியாக இருந்த கோவில் இங்கே. சுவாமிக்கு 3 முகம், பிரம்மா விஷ்ணு சிவன் இங்கே. இதே மாதிரி இங்கே எல்லா சன்னதி நந்தி கொடி கம்பம் ராஜகோபுரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு திசையில் அமர்ந்திருக்கிறது இங்கே. இதே மாதிரி எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு போகிறது விசேஷமான இடங்க. பௌர்ணமி காளிக்கும் பெருமாளுக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம் விசேஷமாக இருக்கும் இங்கே. இதே மாதிரி அமாவாசையில் பெருமாளுக்கும் காளிக்கும் விசேஷமான இந்த ஸ்தலத்தில் இந்த பரிகாரமான ஸ்தலம் இங்கே. சனிக்கிழமை இல்லை பெருமாளை புகந்த நாள் விசேஷமாக இருக்கும். புதன்கிழமை சனிக்கிழமை அவருக்கு புகந்த நாள் அவருக்கு. எப்படிப்பட்ட தோஷ பரிகாரத்துக்கு இந்த பெருமாளுக்கு போனால் நல்லது நடக்கும் இந்த ஸ்தலத்தில். ரொம்ப நன்றி.